அன்பர்களே, இன்று நாம் பூரி ஸ்ரீ கோபிநாத் ஆலயத்திற்கு செல்கிறோம். இந்த திருக்கோவில் பூரி பேருந்து நிலையத்திலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவிலே அமைந்துள்ளது. மக்கள் தோத்தா கோபிநாத் மந்திர் என்று சொல்கிறார். ஸ்ரீ கிருஷ்ணரின் அம்சமாக பிறந்தவர் சைத்தன்ய மகாபிரபு. இவருக்கு தொண்டு செய்திட ராதையின் அம்சமாக பிறந்தவர் கதாதர பண்டிதர். இருவரும் பூரிக்கு வந்தார்கள். இங்கு சதக பர்வத்தை கோவர்த்தனகிரியாகவும் இங்கு உள்ள கடலை யமுனா நதியாகவும் பாவித்து கிருஷ்ண பக்தியை பரப்பி வந்தனர். இவரும் யமேஸ்வரா தோத்தா என்னும் தோட்டப் பகுதியில் தங்கி சேவை செய்து வந்தார்கள். சைத்தன்ய பிரபு கதாதர பண்டிதர் மூலம் பாகவதம் கேட்டு மகிழ்ந்தார். பக்தியில் மூழ்கிய சைத்தன்யர் புருஷோத்தமா ஜனார்தனா என்று கூவி பூமியை தோண்ட ஆரம்பித்தார். ஒரு நாள் பூமிக்கடியிலிருந்து ஸ்ரீ கிருஷ்ண விக்கிரகம் கிடைத்தது. அவர் அதனை தழுவி தோத்தா கோபிநாத் என பெயரிட்டு வழிபட்டார். புல்லாங்குழல் இசைத்தபடி நின்ற கோலத்தில் இருந்த கிருஷ்ண விக்கிரகத்தை கதாதரிடம் கொடுத்தார். அவர் ஒரு குடிசையில் மேடை கட்டி அதனை பிரதிஷ்டை செய்து வந்தார். தினமும் ஆராதனை நடைபெற்று வந்தது. ஒரு நாள் சைத்தன்ய பிரபு கைவல்ய முக்தி அடைந்தார். கதாதரருக்கும் நோய்வாய்ப்பட்டு தளர்ச்சி வந்தது. இறைவனுக்கு வழிபாடு செய்ய யாரை நியமிப்பது என எண்ணினார். அன்றிரவு கனவில் கிருஷ்ணர் தோன்றி, கதாதரரே, நீரே எனக்கு பூஜை செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டு விட்டார். மறுநாள் காலை பண்டிதர் வழக்கம் போல் கோவிலுக்கு சென்று பூஜை செய்ய கண்ணன் அமர்ந்த கோலத்தில், அதாவது பத்மாசன கோலத்தில் புல்லாங்குடன் காட்சி தந்தார். கதாதர பண்டிதரும் மாலை சாற்றி வழிபாடு செய்தார். இங்கு இருப்பது போல் புல்லாங்குடன் கண்ணன் காட்சி தருவது வேறு எங்குமே இல்லை. ஆலயத்தில் நுழைவு வாயிலில் இருபுறமும் 2 மயில்கள் இருப்பது போன்று அமைந்துள்ளது. கோவிலுக்குள் 3 பலிபீடங்கள் உள்ளன. நடுவில் இருக்கும் பலிபீடத்தில் கிருஷ்ணர் அமர்ந்த நிலையிலும் அவருக்கு இடப்புறம் கையில் வீணையுடன் ராதையும் வலப்புறம் புல்லாங்குழலோடு சகியும் காட்சி தருகிறார்கள். ராதா, மன்மதன், மதன் மோகன், பலராமர், அவரது மனைவிகளாகிய வருணி, ரேவதி சன்னதிகளும் இங்கு உள்ளன. மக்கள் தங்கள் இன்னல்கள் தீரவும் மகப்பேறு மற்றும் செல்வம் வேண்டியும் இங்கு வழிபடுகிறார்கள். கிருஷ்ண ஜெயந்தி இங்கு மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. கோரிய வரங்களை அருளும் கோபிநாத் பகவானை ஒரிசா மாநிலம் பூரியில் வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக. ராதே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய.